எழுப்புதல் கூட்டம். புரியுதா நான் சொல்றது? ஹல்லேலூயா. இன்றைய தினம் என்ன கூட்டம்? மரித்த ஆவிகளை எழுப்புகிற கூட்டம். அதுதான் வேணும். சொல்லுங்கம்மா. மரித்த ஆவிகளை எழுப்பி விடுகிற கூட்டம். மரித்து போன ஆவிகளை அப்படியே கொஞ்சம் உயிர்ப்பிக்கிற கூட்டம். இப்ப நீங்க எல்லாம் மரித்த ஆவிகளா அப்படின்னு கேக்குறீங்கன்னா, இல்ல நீங்க எல்லாம் மரித்த ஆவிகள் கிடையாது, மரிக்க போறீங்க. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்கன்னு நான் சொல்ல வந்திருக்கேன். உங்களுடைய ஆவியெல்லாம் மரிக்கல. நல்லா பாடினீங்க, நல்லா துதிச்சீங்க, நல்லா ஆராதிச்சீங்க, உயிரோட தான் உங்களுடைய ஆவிகள் எல்லாமே இருக்குது. கொஞ்சம் பார்த்து உங்களுடைய ஆவிகளை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். அப்படி மரித்து போயிருந்தா ஒருவேளை இந்த செய்தி உங்களுக்கு தான் இன்னைக்கு. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் கோவமாலாம் என்ன பார்க்க கூடாது, முறைக்க கூடாது. இப்படி எல்லாம் போற இடங்கள்ல நடக்கும்னு தெரிஞ்சுதான் என்னோட ஊழிய செய்யறவங்க எல்லாத்தையும் நான் 4 பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன். நல்ல பெரியவங்க, பழைய ரவுடிங்க இருக்கலாம். அப்புறம் மோசமா போயிடும். என்ன பார்த்தெல்லாம் திட்டக்கூடாது. ஏன் இதை பேச சொல்றேன்னா, இன்னொரு 30 நிமிஷத்துல உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல போறேன். ஹல்லேலூயா. இப்பயே சொல்லி வைத்து விடுவது நமக்கு நல்லது. எங்க போனாலும் இதை நான் சொல்வது உண்டு. என்ன அப்படின்னா, நான் இலங்கையை சேர்ந்தவன். நான் ஸ்ரீலங்காக்காரன். என் தமிழ்லே நிறைய பேர் பிடிச்சிருப்பீங்க. நான் இலங்கையை சேர்ந்தவன். என்னுடைய மனைவி இங்கே தான், பெங்களூர்காரவங்க. அப்ப இலங்கையில இந்த யுத்தம் எல்லாம் நடக்கும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்ரீலங்கால நிறைய யுத்தம் நடக்கும். அப்ப